ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ரூபன் சார் பேசுகிறேன். இந்த கொஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. Q மைனஸ் Q நாட். சரிங்களா, இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் வந்து Q நாட் அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் ஏ டிஸ்டன்ஸில் Q அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் ஏ டிஸ்டன்ஸில் மைனஸ் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. சரிங்களா, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, த மேக்னிடியூட் ஆஃப் அ நெட் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q நாட் அட் த பாயிண்ட் O. அப்போது இந்த சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவர் பாசிட்டிவாக இருக்கார், இவர் நெகட்டிவாக இருக்கார். ரைட்டா? அப்போது இவங்க மேலே இவங்க என்ன பண்ணுவார், இவர் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுப்பாரு. ஸோ நான் இந்த டைரக்ஷனில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை சப்போஸ் நான் ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன்னா FA, ஃபோர்ஸ் ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸில். அப்போ என்ன பண்ணுவார், இவர் இந்த சார்ஜை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இவர் இந்த சார்ஜை புல் பண்ணதானே ட்ரை பண்ணுவார். ஸோ வில் பி ஹேவிங் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ மேலே இழுக்க ட்ரை பண்ணுவான். அப்போது இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சொல்லிக்கலாம், FB அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா. அப்போது ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு, ஸோ ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. FB FA அப்படின்னு ஃபோர்ஸஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில், ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி இருக்குது. சரியா? அண்ட் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ திஸ் வில் பி ரிசல்டன்ட் இல்லை நெட் ஃபோர்ஸ் தானே கேட்டிருக்காங்க, நெட் ஃபோர்ஸ். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும், இவனோட மேக்னிடியூடும் இவனோட மேக்னிடியூடும் சேம் தான். தட் இஸ் இவங்க பேர் Q நாட் ரெண்டு பேரும் மேக்னிடியூட் வைஸ் சேமாக இருக்காங்க, சார்ஜ் வைஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இவங்க மேலே இவங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காரு, இவர் மேலே இவர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸும் என்ன தான் இருக்குது, ஏன்ற டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன ஆகும், F is equal to K Q1 Q2 by R square. சரியா? இப்போ என்னன்னா இவர் மேலே இவர் கொடுக்குற ஃபோர்ஸும் இவர் மேலே இவர் கொடுக்குற ஃபோர்ஸும் தட் இஸ் FA வில் பி ஈக்குவல் டு FB தான் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த பேர் எழுதுனீங்கன்னா FA இஸ் ஈக்குவல் டு K Q நாட் பை A ஸ்கொயர். ஓகே, அண்ட் பியோட ஃபார்முலா எழுதுனீங்கன்னா என்ன வரும், FB விச் இஸ் ஈக்குவல் டு K Q நாட் டிவைடட் பை A ஸ்கொயர். கரெக்டாக? அப்போது ரெண்டுமே என்னது, ஒரே ஃபோர்ஸ் தான். அப்போ நான் இப்படி எழுதிக்கலாமா, அப்படி எழுதிட்டிங்கன்னா ரிசல்டன் ஃபார்முலா என்னது, F net is equal to root of what we can say FA square plus FB square plus 2FA FB cos theta எழுதலாமா. ஆனால் ரெண்டு ஃபோர்ஸும் சேமாக இருக்கிறதுனால இவங்களை நான் என்ன எழுதிக்கலாம், F அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ எழுதிட்டா F square plus F square plus 2F FA FB வரணும். ஸோ F ஸ்கொயர்னே போட்டுக்கலாமா. F ஸ்கொயர் cos 90 டிகிரி, cos 90 இஸ் வாட், 0 இல்லை. அப்போ இந்த டேர்ம் அப்படியே போயிருச்சுன்னா என்ன வரும், இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், 2F ஸ்கொயர் தட் இஸ் F ரூட் 2. ஆல்ரெடி நம்ம வந்து எஃப்க்கான ஃபார்முலா வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதானே, ரெண்டு பேரும் ஈக்குவல் இருக்குன்னா யாருன்னா ஒருத்தரை கொண்டு போய் இங்கே போட்டிங்கன்னா ரூட் 2 K Q நாட் பை A ஸ்கொயர். சரியா? F நெட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, ரூட் 2 K Q1 Q2. அந்த Q1 Q2 தான் என்னன்னு சொல்லுங்க, Q நாட் டிவைடட் பை A ஸ்கொயர். இது யார் கூட மேட்ச் ஆகுது, நமக்கு சி ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஷினில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபோர்ஸஸ் சேமாக இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸும் சேமாக இருக்குது, 90 டிகிரியில் தான் இருக்குது அப்படின்னா எப்போவுமே அது எப்படி இருக்கும், F ரூட் 2 தான் இருக்கும். சரிங்களா? இன்னொரு கேஸ் அப்படியே நான் சொல்லிடுறேன். சப்போஸ் யூ வில் பி ஹேவிங் அ ஃபோர்ஸ் லைக் திஸ், இங்கே you will be having force like this னு வச்சுக்கோங்க. இங்கே FA ஆக்ட் ஆகுது, இங்கே FB ஆக்ட் ஆகுது. சரியா?
அப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ரிசல்டன் இங்கே இருக்குமா, எஃப் நெட் இங்கே இருக்கும். ரைட்டா? இங்கே ஆங்கிள் என்னது, 120 டிகிரியா, 120 டிகிரி. சரியா? இது நான் எந்த மாதிரியான கேசஸில் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணுறான், இவன் மேலே இவன் Q1 Q2 எல்லாரும் சேம் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறானா, ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நான் FA அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் சப்போஸ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q3, இங்கே Q1 Q2 Q3 ஆல் த சார்ஜஸ் ஆர் சேம் மேக்னிடியூடுன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குமா, LLLன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே என்ன ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே திஸ் இஸ் மைனஸ், இந்த தேர்ட் சார்ஜ் வந்து மைனஸ் சார்ஜாக இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா. ஸோ இங்கே ரிசல்டன்ட் இருக்கும் கரெக்டாக, எஃப் நெட் இங்கே இருக்கும் இல்லையா, இது 120 டிகிரி. ஓகே, இந்த சம் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இது மாதிரியான கான்செப்டை தான் இங்கே சொல்கிறேன். 120 டிகிரி இருந்ததுன்னா இப்போ இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா, ஏன்னா எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2f ஸ்கொயர் காஸ் 120ன்னு போடுவீங்க. காஸ் 120 என்னது, -1/2. சரியா? காஸ் 120 இஸ் வாட், -1/2. நான் இங்கே எழுதுறேன். -1/2 நான் 2 கேன்சல் ஆகிடுமா. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா இந்த நெகட்டிவ் சைன் முன்னாடி வந்துருச்சுன்னா, ஸோ வாட் யூ கெட், √2f ஸ்கொயர் -f ஸ்கொயர்னு வந்துடும். ஆன் சப்ராக்டிங் திஸ் வாட் யூ கெட், √f ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எஃப் நெட் என்ன வந்துடும், ஒன்லி யூ வில் பி கெட்டிங் எஃப். அப்படின்னா 90 டிகிரி வந்தால் யூ ஹாவ் டு ரைட் வாட், √2 டைம்ஸ் ஆஃப் எஃப். 120 டிகிரி வந்ததுன்னா எஃப் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே 60 வந்தால் என்ன எடுத்துப்பீங்க, 60 cos 60 இஸ் வாட், cot 60 அப்படியே போட்டிங்கன்னா என்ன வரும். அப்போ ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இந்த ஆங்கிள்ஸ் வந்ததுன்னா இந்த வேல்யூஸ்லாம் சேமாக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ cos 60 எடுத்துக்கிறேன். cos 60 இஸ் 1/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் அப்படியே இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், √2f ப்ளஸ் f, தட் இஸ் என்ன வந்தது, 3√3fன்னு வரும். தட் இஸ் எஃப் மட்டும் எஃப் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துட்டுனா இப்படி வந்துடும். அப்போ திஸ் வில் பி த வேல்யூ ஃபார் வாட், cos 60. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ cos 90க்கு எப்படி போடணும், cos 120க்கு எப்படி போடணும், cos 90க்கு எப்படி போடணும், cos 60க்கு எப்படி போடணும்னு புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ். ஸோ ஆஸ் பர் திஸ் கொஷின் த ஆன்சர் வில் பி C. Thank you.